ஒரு மனுஷனுக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு வரலாம். ஆனா அதுக்குன்னு இப்படிலாம் வரக்கூடாதுங்க. போன வீடியோல நான் ஒண்ணு சொல்லிருப்பேன். நம்ம சிஎஸ்கே, டிசி அண்ட் கேகேஆர் இந்த ரெண்டு டீமையும் ஜெயிச்ச அடுத்த நொடி இந்த ரெண்டு டீமையும் நம்ம டீம் ஜெயிச்சிட்டு இனிமே சிஎஸ்கேக்கு டைரக்டா கப்பு தான் அப்படின்னு சொல்லிருப்பேன். ஆனா திடீர்னு எஸ்ஆர்எச் கிட்ட போய் தோத்த உடனே இந்த மீம் தான் என் மனசை ரொம்பவும் பாதிச்சிருச்சு. மொக்க டீம் கேகேஆர் போய் ஜெயிச்சிட்டு இனிமே கம்பேக் தான் அப்படின்னு இவர் போட்ட ஆட்டம் இருக்கே அப்படின்னு ரஜினி ஸ்டைல்ல நம்மள கலாய்ச்சி விட்டாங்க. ஆனா எனக்கு இப்ப வரையும் ஒண்ணு புரியவே இல்லைங்க. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு அறிவு இருக்கா இல்லையா? சிஎஸ்கேல இருக்கிற ஒட்டுமொத்த பவுலர்ஸ்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர் பாத்தீங்கன்னா அகில் ஹுசைன் அப்படின்னு சொல்லலாம். அவர் விளையாண்ட கடந்த மேட்ச்லயே அவர் எப்படி பவுலிங் போட்டாருன்னு நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். ஆனா இப்படிப்பட்ட முக்கியமான பிளேயர் அகில் ஹுசைனை முக்கியமான மேட்ச் எஸ்ஆர்எச்க்கு எதிரா பெஞ்சில உட்கார்ந்து தாலாட்ட வச்சிட்டு இருக்காங்க. அதுலயும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல, போன கேகேஆர் மேட்ச்ல பாத்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே விளையாடும் பொழுது அகில் ஹுசைனோட கேட்ச்ல மட்டும் 2 கேட்சை தவற விட்டாங்க. அந்த 2 கேட்சை மட்டும் பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா போன மேட்ச்ல மேன் ஆஃப் த மேட்ச் இவரு தாங்க. அப்படி மேன் ஆஃப் த மேட்ச் அடிச்சாலும் இப்படிதான் பெஞ்சில உட்கார வச்சிருப்பீங்களா அப்படின்னு எனக்கு மனசுல தோணுது. சரி, அவருக்கு பதிலா ஏதோ டாக்டிக் மூவ் அப்படிங்கிற பேர்ல கொண்டு வந்த அந்த மேத்யூ ஷாட் என்ன பண்ணாரு? பவுலிங்லயும் ரன்ஸ் வாரி வழங்கினாரு, பேட்டிங்லயும் ரன்ன வாரி வழங்கினாரு எதிரணி பவுலருக்கு. சரி, பவுலிங் ஓடுங்க, பேட்டிங்லயாவது ஏதாவது உருப்படியா பண்ணிருக்கணும்ல. ஏதோ டெஸ்ட் மேட்ச் நினைச்சுக்கிட்டாரு போல. சிஎஸ்கேக்கு அது எவ்வளவு முக்கியமான மேட்ச், கிட்டத்தட்ட அவ்வளவு பால முழுங்குன்னு முழுங்கி இருப்பாருங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிளேயிங் லெவல்ல இருக்கிற ஒரு பிளேயரை மாத்தணும் அப்படின்னா மாத்தலாம். ஆனா அவரு ஃபார்ம் அவுட்ல இருக்கும் பொழுது மாத்தணும். நல்லா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவர் பக்கம் கையவே வச்சிடக்கூடாது. ஆனா நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா அப்படியே தலை குப்புற தொங்குறாங்க போல. அந்த அளவுக்கு அவங்க மூளை வேலை செஞ்சுட்டு இருக்கு. நல்லா பவுலிங்கும் பேட்டிங்கும் பண்ணக்கூடிய அகில் ஹுசைனை உள்ள போய் வச்சுக்கிட்டு டெஸ்ட் மேட்ச் ஆடக்கூடிய மேத்யூ ஷாட்டை போய் உள்ள இறக்கி விட்டுருக்காங்க. என்னத்த சொல்ல, அதுலயும் மேத்யூ ஷாட் எல்லாம் மேல இறக்குனதுனால சிஎஸ்கே பேட்டிங்கே பாத்தீங்கன்னா மொத்தமா கொலாப்ஸ் ஆயிட்டு. நம்ம டெவால் பர்வீஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹிட்டர் நல்லா அடிக்கக்கூடியவர், கடைசியா தோனி லெவலுக்கு அடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே அவரு ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுங்க. இது சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு தான் தெரியாது, ஆனா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு இது நல்லாவே தெரியும். ஆனா கடைசி மேட்ச் அன்னைக்கு பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர்ல ஆடக்கூடிய பிரேவிஸ் ஏதோ ஹிட்டர் மாதிரி கடைசில கீழே வராரு. சரி, பிரேவிஸ் கீழே வந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நல்லா அடிக்கக்கூடியவர் தான். ஆனா அதுக்கு மேத்யூ ஷாட் கொஞ்சமாவது அடிச்சு இருக்கணும். ஆனா அந்த மனுஷன் பயங்கர பசியில இருந்திருப்பாரு போல. ஏதோ பால முழுங்குன்னு முழுங்கி எடுத்திருப்பாரு. நம்ம ஒரு 4-6 கூட பார்த்திருக்க முடியாத ஒரு பேட்ல அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான பேட்டிங். என்னடா ஐபிஎல் T20 மேட்ச் பார்க்க உட்கார்ந்திருக்கோமா இல்ல ஏதோ இங்கிலாந்துல போய் டெஸ்ட் மேட்ச்ல உட்கார்ந்திருக்கோமா டவுட் வந்துட்டு. ஆனா இங்க இன்னொரு முக்கியமான விஷயம், நான் என்னதான் மேத்யூ ஷாட்டை இப்படி கழுவி ஊத்துனாலும் பால முழுங்கி இப்படி ஒரு பேட்டிங் பண்ணிருக்காரே அப்படின்னு சொல்றேனே, அவர் அப்படி மட்டும் பேட்டிங் பண்ணல அப்படின்னா சிஎஸ்கே 150 தாண்டி இருக்காது. அதனால அவரு சைடும் பாத்தீங்கன்னா ஒரு நியாயம் இருக்கு. இதுல இன்னொரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு இவ்வளவு நாள் நல்லா போட்டு கொடுத்துட்டு இருந்த ஒரு பவுலர் தான் போயிட்டாரே அப்படின்னு பார்த்தா நமக்கு ஒத்த ஆளா பல மேட்ச் அடிச்சு கொடுத்த நம்ம ஆயுஷ் மாத்திரேவும் டாடா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அதுலயும் ஆயுஷ் மாத்திரே 2 இல்லனா 3 மேட்ச் தான் வரமாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க சொல்றதை நம்ம நம்ப முடியுமா? ஒரு மேட்ச் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போன பிரேவிஸ் எத்தனை மேட்ச் கழிச்சு வந்தாருன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இன்ஜுரினால சில மேட்ச் மட்டும் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போன நம்ம தோனி இன்னுமே நம்ம டீமுக்கு வரல. அப்படி இருக்கும்போது ஆயுஷ் மாத்திரே மட்டும் கரெக்டா ஒரு மேட்சுக்கு அப்புறம் வந்துருவாரா என்ன? வாய்ப்பே இல்லைங்க. கண்டிப்பா ஆயுஷ் மாத்திரே பாத்தீங்கன்னா இந்த சீசன் முழுக்க வரமாட்டாருன்னு எனக்கு மனசு சொல்லுது. ஓவராலா இது சிஎஸ்கே மேனேஜ்மெண்டா இல்ல இன்ஜுரி மேனேஜ்மெண்டானே எனக்கு தெரியல. ஏதோ 10 மாடியில இருந்து கீழே குதிச்ச மாதிரி ஒவ்வொரு ஆளும் அடிபட்டு இன்ஜுரின்னு சொல்லி கிளம்பிக்கிட்டே இருக்காங்க. சரி உடுப்பா, ஒரு மேட்ச் தானே தோத்துருக்கோம், அதுக்கு முன்னாடி 2 மேட்ச்லாம் ஜெயிச்சோம்ல, இதுக்கப்புறமும் ஜெயிக்க முடியாதா என்ன? கண்டிப்பா கம்பேக் கொடுப்போம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே காத்துட்டு இருக்கு. அது என்னன்னா, சிஎஸ்கேக்கு நெக்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்க அப்படின்னா வேற யாரு கூட இல்ல, நம்ம பங்காளியான மும்பை கூட தான். அதுலயும் எம்ஐ இவ்வளவு நாள் ஃபார்ம் அவுட்ல இருந்த மாதிரி தான் தெரிஞ்சாங்க. ஆனா ஜிடி அப்படிங்கிற ஒரு டீம் இருக்கு பாருங்க, சும்மா இருந்தவன சொரிஞ்சு விட்ட மாதிரி எம்ஐய சொரிஞ்சு விட்டாங்க பாருங்க. அதோட விளைவா கடைசி எம்ஐ மேட்ச்ல என்ன நடந்ததுன்னு நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஹார்திக் பாண்டியா ஆக்ரோஷமா கத்துனது என்ன, திலக்கு வருமா பேட்டிங்ல போட்டு பிரிச்சு எடுத்தது என்ன, கிட்டத்தட்ட டக்குன்னு போன மேட்ச் ஏதோ பழைய எம்ஐய பார்த்த மாதிரி இருந்தது. அதுலயும் அவங்களுக்கு நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம கூடயா வரணும். சரி, இப்போ எம்ஐ அதே மாதிரி பழைய ஃபார்முக்கு வந்துட்டே அப்படின்னு வச்சுப்போம். சிஎஸ்கேக்கு எம்ஐயை ஜெயிக்கிறதுக்கு இப்போ ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்ன அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு வீடியோலயும் சும்மா தான் வார்த்தைக்கு வார்த்தை கடைசியில சொல்லுவோம். ஆனா
இது உண்மையிலே நடந்தாகணுங்க. அது என்னன்னா நம்ம தல தோனி உண்மையிலே இந்த மேட்ச், அதாவது எம்ஐக்கும் சிஎஸ்கேக்கும் நடக்க போற அந்த மேட்ச்ல கண்டிப்பா அவரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாகணும். இப்போ இந்த இடத்துல நீங்க ஒன்னு கேட்கலாம், எம்எஸ் தோனி வந்து அப்படி என்னத்தை கிழிக்க போறாரு, சும்மா 2 6 அடிப்பாரு அப்படியே கிளம்பிடுவாரு அதானே அப்படின்னு. ஆனா உண்மையை சொல்லணும்னா இப்ப நமக்கு நம்ம சிஎஸ்கே இருக்கிற இந்த நிலைமைக்கு நமக்கு தேவையே அந்த 2 6 தான். அதாவது தெளிவா சொல்லணும் அப்படின்னா கடந்த மேட்சை நீங்க எடுத்து பார்த்திருக்கலாம். சிஎஸ்கே ஹிட்டரான நம்ம சிவம் துபே அண்ட் ஜேமி ஓவர்டன் இந்த 2 பேத்துக்குமே கடைசி நேரத்துல ஹிட் பண்றதுக்கு சுத்தமா வர மாட்டேங்குது. போன மேட்ச் பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும் சிஎஸ்கே உடைய ஃபினிஷிங் லைன்ல அந்த ஹிட்டர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு வீக்கா இருக்காங்க அப்படின்னு. உதாரணத்துக்கு நம்ம பழைய சிஎஸ்கே எடுத்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 ஹிட்டர்ஸ் கீழ இருப்பாங்க. ரவீந்திர ஜடேஜா, டிஜே பிராவோ அண்ட் நம்ம தல தோனி. இதுல நம்ம தல தோனி தான் மெயின் ஹிட்டரா இருப்பாரு. மீதி இருக்கிற ஜடேஜாவும் பிராவோவும் பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட்ல ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்து ஆடுவாங்க. இந்த ஒரு பவர்ஃபுல்லான ஹிட்டிங் எபிலிட்டி தான் சிஎஸ்கேவை பல காலமா ஜெயிக்க வச்சிட்டு இருந்தது. ஆனா இப்போ நம்ம சிஎஸ்கேல ஹிட்டர் அப்படின்னு சொல்லப்படுறது 2 ஆளு தான். ஒன்னு சிவம் டூபே, இன்னொன்னு ஜேமி ஓவர்டன். ஆனா உண்மையை சொல்லணும்னா சிவம் டூபே இவ்வளவு நாள் நம்ம சிஎஸ்கேக்கு மிடில் ஆர்டர்ல ஆடின பேட்ஸ்மேனுங்க. அவருக்கு கீழே கடைசியா ஜடேஜாவும் தோனி வருவாங்க அப்படிங்கிற தைரியத்துல அவர் போடுற பால்லாம் பாத்தீங்கன்னா சுத்துன்னு சுத்தி ரன் ஸ்கோர் பண்ணி கொடுப்பாரு. அதனால தான் அவரை பார்த்து நம்ம ஹிட்டர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஆனா வேர்ல்டு கப்லயே பாத்தீங்கன்னா இவர் ஹிட்டர் பொசிஷன்லாம் விளையாட மாட்டாரு. வேர்ல்டு கப்ல நம்ம இந்தியாக்காக பல மேட்ச் இவர் ஜெயிச்சு கொடுத்திருக்காரு தான். ஆனா அதெல்லாம் பெரிய பெரிய சிக்ஸோ பெரிய பெரிய ஷாட்டோ அடிச்சது கிடையாதுங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுற மாதிரி அதிகமா 4 அடிச்சு தான் அவருடைய ரன்னை ஸ்கோர் பண்ணுவாரு. சிக்ஸை பொறுத்தவரையும் அவருக்குன்னு ஒரே ஒரு ஸ்லாட் தான் இருக்கு. அந்த ஸ்லாட்ல பவுலர்ஸ் பால போட்டா மட்டும்தான் அவர் சிக்ஸே தூக்குவாரு நம்ம சிவம் டூபே. ஆனா இப்போ நம்ம சிஎஸ்கேக்கு இந்த சிவம் டூபேவை தவிர டீம்ல வேற யாருமே இல்ல. ஜேமி ஓவர்டனும் இதுவரையும் பெரிய லெவல்ல ஏதோ ஸ்கோரை ஹிட்டரா அடிச்சு நமக்கு ஜெயிச்சு கொடுத்ததும் இல்ல. அதனால டீமுக்கு கண்டிப்பா இந்த இடத்துல ரன் தேவை அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்து அந்த இடத்துல நம்ம சிவம் டூபே வந்துட்டாரு அப்படின்னா அந்த மொத்த பிரஷருமே பாத்தீங்கன்னா நம்ம டூபே தலையில விழுந்துருது. டூபேவும் பெரிய லெவல்ல பிரஷரை ஹேண்டில் பண்ணி விளையாடுற ஆளும் கிடையாது. அவருக்கு கீழே சில பேட்ஸ்மேனையும் தக்க வச்சு அவருக்கு போதுமான அளவு பாலையும் கையில கொடுத்து அவர் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல நம்ம போக வச்சோம் அப்படின்னா தான் அவரோட ஹிட்டிங் எபிலிட்டியை நம்மளால முழுசா பார்க்க முடியும். அதனால இப்ப நம்ம டூபே ரோல் பண்ற இடத்துல நம்ம தல தோனி மட்டும் கீழே இறங்கி பினிஷ் பண்ணாரு அப்படின்னா சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல பினிஷர் கிடைச்ச மாதிரி இருக்கும். சிஎஸ்கே லைனப்பும் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கும். சரி ஓகேங்க, சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் நம்ம டீமுக்கு ஒரு ஹிட்டிங் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போ அடுத்து சிஎஸ்கே எம்ஐயோட எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான பார்ப்போம். ஓப்பனிங்ல வழக்கம் போல சாம்சனையும் ஆயுஷ் மாத்திரையும் இறக்க சொல்லுவோம். ஆனா இந்த முறை மாத்திரையும் இல்ல. அதனால எப்பவும் போல மேனேஜ்மெண்ட் பண்ற மாதிரி ருத்துராஜ் கொய்காடை இறக்கட்டும். சாம்சன் எப்பவும் போல ஸ்டார்டிங்ல பேட்டை சுத்தாம மாத்திரை வேற கீழே இல்ல, நம்ம தான் டீமுக்கு நின்று ஆடணும் அப்படின்னு மனசுல வச்சு ஆடணும். அடுத்து அந்த பக்கம் ருத்துராஜ் கொய்காடு, இவரை பத்திலாம் நம்ம பேசவே வேணாம். பேசி பேசி நாக்கே அழுத்து போச்சு. இவர் பேட்டிங்ல பண்ற பெர்ஃபார்மன்ஸுக்கெல்லாம் இவர் கேப்டன் அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசன்னால தான் இப்போ வரையும் இவர் டீம்ல இருக்காரு. இதுக்கு மேல இவரை பத்திலாம் திட்டத்துக்கு எனக்கு வார்த்தையே இல்லைங்க. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா இவருக்கு கிடைக்கிற சான்ஸை இவர் கண்டிப்பா பயன்படுத்தி ஆகணும். பாப்போம் நெக்ஸ்ட் மேட்ச் இவர் என்ன பண்றாரு, அதுக்கப்புறம் இவர் ஏதாவது பேசலாமான்னு. அடுத்து ஒன் டவுன்ல பாத்தீங்கன்னா மாத்திரை இல்லாதது ஒரு பெரிய லாஸ் தான். ஆனா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா கார்த்திக் சர்மா இல்ல பிரசாந்த் வீரெல்லாம் உள்ள கொண்டு வந்துடாம நம்ம ஓஜி உருவில் பட்டேரை உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இல்ல நாங்க கார்த்திக் சர்மாவை ஹை காஸ்டுக்கு பிக் பண்ணிருக்கோம், அதனால அவர் தான் நெக்ஸ்ட் மேட்ச் இறக்குவோம் அப்படின்னு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஒத்த கால நின்றாங்க அப்படின்னா அவரே இறக்கிக்கிட்டோம் அவங்க தலையில, அதாவது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தலையில அவங்களே மண்ணவாரி கொட்டிக்கிட்ட மாதிரி. அடுத்து 2 டவுன்ல இந்த முறை தயவு செஞ்சு பிரவிஸை இறக்கி விடணும். போன மேட்ச் மேத்யூ ஷாட்டை மேல இறக்கி விட்டு பிரவிஸை கீழே அனுப்புனதுனால மொத்த டீமே கொலாப்ஸ் ஆனது நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அதனால நான் இங்க கடைசியா சொல்றது என்ன அப்படின்னா பிரவிஸை மட்டும் நம்ம 2 டவுன்ல இறக்கி விட்டோம் அப்படின்னா அவர் பிரின்னு பிரிச்சு எடுக்கிறத நம்ம கண்கூடா பார்க்கலாம். அதனால தயவு செஞ்சு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் மேத்யூ ஷாட்டை முன்னாடி இறக்கிறாம 2 டவுன்ல கண்டிப்பா பிரவிஸை தான் இறக்கி ஆகணும். நான் ஏன் டெவல் பிரவிஸை இந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸா பேசுறேன் அப்படின்னா அவரு அவுட்டே ஆனாலும் சரிதாங்க, ஓரளவு டீமுக்கு ஒரு ஸ்கோரை செட் பண்ணி கொடுத்துட்டான் போவாரு. அவர் கொஞ்ச நேரம் மட்டும் களத்தில் நின்றாலும் சரி 30ல இருந்து 40-50 ரன் அடிச்சு கொடுத்துருவாரு. அடுத்து சஃப்ராஸ் கான், தூபே இந்த 2 பேரும் மிடில் ஆர்டர்ல முடிஞ்ச அளவு ரன் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணணும். அவ்வளவுதான். இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த மெத்தட்ல சிஎஸ்கே பேட்டிங் ஆடி ஒரு கடைசி லாஸ்ட் 3 ஓவரை நம்ம தலைக்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா பால் ஒன்னொன்னு பறக்கும் ஸ்டேடியத்துக்கு வெளியில. என்ன ப்ரோ அப்ப தோனி வரது கன்ஃபார்மா அப்படின்னு கேட்டா நம்புவோம், கண்டிப்பா தல தோனி பினிஷிங்ல ஆடுவார் அப்படின்னு. அதுலயும் எம்ஐ என்னதான் போன மேட்ச் நல்ல ஃபார்முக்கு வந்திருந்தாலும் ஓப்பனிங்ல யாரை இறக்கனா கரெக்டா இருக்கும் அப்படின்னு எம்ஐ டீமுக்கே தெரியல. மிடில் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபார்ம் அவுட்ல இருக்கிற ஸ்கை, இன்னொரு பக்கம் ஹர்திக் பாண்டியா அப்படின்னு கொஞ்சம் எம்ஐ டீம் இப்போ கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. சரி கடைசியா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா சிஎஸ்கேல மாத்திரே இல்ல, கலீல் அகமது இல்ல அப்படிங்கிற வருத்தத்துல
நம்ம தல தோனி மட்டும் இந்த இடத்துல வந்துட்டாரு அப்படின்னா அந்த சந்தோஷத்துல வந்த எல்லா வருத்தமும் பறந்து போய் டீமுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்துரும், ஒரு பூஸ்ட் வந்துரும். அதனால வரப்போற சிஎஸ்கே விசஸ் எம்ஐ மேட்ச்ல சிஎஸ்கே கண்டிப்பா கம்பேக் கொடுக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்போ நீங்க சொல்லுங்க, சிஎஸ்கே வரப்போற எம்ஐ மேட்ச்ல ஜெயிக்குமா ஜெயிக்காதா? நம்ம தல தோனி வரப்போற எம்ஐ மேட்ச்ல கம்பேக் கொடுப்பாரா மாட்டாரா? இந்த ருத்துராஜ் கைக்வாடுன்னு ஒரு கருப்பாடு உள்ள அமைதியா உட்கார்ந்துருக்கு, அந்த ஆடு இந்த முறை ஒழுங்கா ஆடுமா ஆடாதா அப்படின்னு உங்களுடைய எல்லா கருத்துக்களையும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவுடன் மீண்டும் சந்திப்போம். See you, bye bye.